இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் படிச்சுக்கிட்டு இருந்த அமுதன் அப்படிங்கிற ஒரு 3rd இயர் மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் அடித்து கொல்லப்பட்டிருக்காரு. இந்த அடித்து கொன்னதுக்கு அந்த கல்லூரியிலேருந்து யார் யாரெல்லாம் வந்து போதை மருந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அண்டு யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதில் அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் கிட்ட சொன்னதுனால மட்டுமே அடித்து கொல்லப்பட்டிருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க கல்லூரி தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இது வந்து ஒரு அவங்க பெற்றோர்கள், அமுதனுடைய பெற்றோர்கள் பேசியிருக்காங்க. மக்களே, உண்மையாலுமே அமுதன் கொல்லப்பட்டதுக்கான காரணம் என்ன, நடந்தது என்ன, நாம விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பகிர்ந்துக்கு வெளியில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. அமுதன் அப்படிங்கிற ஒரு பையன் மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு, 3rd இயர் இந்துஸ்தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ கரெக்டாக வந்து 10th August 2026 அன்னைக்கு இன்னொரு சக மாணவர்கள் அவரை பைக்கில் எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடித்து கொண்டாங்க அப்படிங்கிறதா இந்த வழக்கு. இப்போ இதை எதுக்கு கொண்டாங்க, ஏன் கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய கான்ஸ்பிரசி உருவாக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு கான்ஸ்பிரசி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நேர்மையான நபர், நல்ல நபர், நல்ல பையன். ஸோ இந்த பையன் வந்து அந்த காலேஜில் யாரெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி மேனேஜ்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதனால் இவர் அந்த பசங்கள்லாம் சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னா இது கொண்டு வரப்படுது இல்லைங்களா. இப்போது இது ஆரம்பித்த புள்ளி எங்கேருந்து அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது 21 ஜூலை 2026 நைட்டு ஒரு 11 மணி. அப்போது இந்த அமுதன் அப்படிங்கிற பையன் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த கல்லூரியில். அப்போ கூட அஜீஷ் அப்படிங்கிற ஒரு பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு கல்லூரிலேருந்து வெளியே வரார். வெளியே வந்ததை அந்த கல்லூரியில் ஹாஸ்டலில் குக் பண்ணுற குக்கு பார்த்துட்டு எங்கே தம்பி போகிறீங்க அப்படிங்கிறாரு. உடனே இது கொஞ்சம் பார்த்ததும் பதட்டமாகி, என்னடா பார்த்துட்டாரு, ஓடணுமே கீட்டணுமேலாம் இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் எல்லாமே நடந்து, நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவியா, ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய வாக்குவாதம் ஆகிட்டு அதில் அந்த குக்கு, அந்த அவர் பேர் மனோஜ்னு சொல்கிறாங்க, அவரை தள்ளி விட்டுருக்கார். தள்ளி விட்டதில் கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுருச்சு. இவங்க போயிட்டாங்க 2 பேரும். அடுத்த நாள் இவர் வந்துட்டு இவர் தள்ளி விட்டதுக்கப்புறம் கிளம்பி வந்து இவர் படுத்துடுறாரு. அடுத்த நாள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்ஃபார்ம் பண்ணால் கல்லூரி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே நாங்கள் இன்னும் ஒர்க் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணுறோம், ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது வந்து கம்ப்ளைண்ட் கமிட்டிக்கு போகுது. டிசிப்ளினரி கமிட்டிக்கு போனோம். டிசிப்ளினரி கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இது யார் அடிச்சு என்னன்னு விசாரிச்சா இந்த அமுதன்ற பேர், அஜீஷ்ன்ற பேர் வெளியே வருது. வந்ததுமே இவங்களை கூப்பிடுறாங்க, விசாரிக்கும் பொழுது ஆமாம் தள்ளி விட்டோம் அப்படின்றது சொல்கிறாங்க. சொல்லிட்டுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டிசிப்ளினரி கமிட்டி வந்து அனுப்பிச்சி விட்டு சொல்லிடுறாங்க. பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இது நடக்கிறது 22 ஜூலை 2026. அடுத்தது அந்த அஜீஷ் அப்படிங்கிற பையனுடைய பேரண்ட்ஸ், அம்மா அப்பா 2 பேரும் கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வரதுக்கு 1 day ஆகிடும் மேம், நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு ஒரு நாளில் 23 ஜூலை அன்னைக்கு கிளம்பி காலேஜ்க்கு வராங்க. வந்து அங்கே அமுதன் கூட அஜீஷும் கூட இருக்காரு. அஜீஷ் பெற்றவங்க வராங்க. இங்கே விசாரிக்கப்பட்டது என்னன்னா, எதுக்கு அடிச்சிங்கன்றது முக்கியம் கிடையாது. 11 மணிக்கு எங்கே வெளியே போனீங்க, ஏன் வெளியே போனீங்க? ஸோ இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அமுதனுக்கு உங்க வெளியே காலேஜ் படிக்கிற பசங்க வெளியெல்லாம் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஏதோ ஒரு பழக்கத்தில் இங்கே ட்ரக்ஸ் யார் விற்கிறாங்கன்றது அமுதனுக்கு தெரியும். அதனால் கூட்டிகிட்டு போனார். என்ன, என்கிட்ட பணம் இருந்துச்சு, ஸோ என் பணத்தை வச்சு அதை வாங்குறதுக்கோ ட்ரை பண்ணுறதுக்கோ வெளியே போனாங்களா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கு தான் வெளியே போகணும் அப்படிங்கிற விஷயத்த அஜீஷ் சொன்னதாக நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அடுத்தது 23 ஜூலை அஜீஷ் வெளியே போயிடுறார். 24 ஜூலை அமுதனுடைய அப்பா வர்றார். வந்தவுடனே அமுதன் அப்பா கிட்ட இதெல்லாம் தெளிவாக கேட்குறாங்க. அவனை வச்சு கேட்குறாங்க, அமுதனை வச்சு. அப்போ அமுதன் வந்து யார் எங்கே விற்கிறாங்க, என்ன விற்கிறாங்க, யார் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொன்னதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. சரி, இது முடிஞ்ச உடனே இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், 2 விஷயம். உங்கள் பையன், அதாவது அமுதன் தான் அஜீஷை ஹாஸ்டல்லேருந்து கூட்டிக்கிட்டு வெளியே போயிருக்கார். வெளியே போனப்போ குக்கு எதிர்த்து கேட்டப்போ குக்கை தள்ளி விட்டதும் அமுதன் தான்.
அஜீஷ் கூட நின்றுருக்காரு கூட. ஸோ அப்படின்னும் பொழுது உங்கள் பையன் தப்பு பண்ணியிருக்காரு, 2 பேருமே தப்பு பண்ணிட்டீங்க, 2 பேருக்கு ஈக்குவலாக நான் சஸ்பென்ஷன் கொடுத்துட்றேன். 10 days சஸ்பெண்டட். நீங்கள் இதோட 15 days சஸ்பெண்ட் பண்ணி இதோட நீங்கள் வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ 2 பேரும் போயிடுறாங்க, 2 குடும்பமும் போயிடுது. இப்போது கரெக்டாக 31 ஜூலை 2026 மறுபடியும் இவங்க வந்து வராங்க. இது எக்ஸாம்ஸ்லாம் வருது, எங்க என்ன பண்ணுறது, அட்டண்டன்ஸ் இருக்குது, இந்த சிக்கல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேச வராங்க 2 பேரும். அப்போது இல்லைங்க, இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது உள்ள. ஏன்னா அந்த முத்துன்றவர் அடிபட்டுருச்சு, தள்ளி விட்டுருக்காங்க, சண்டை பெருசாக போயிருக்கு. இப்போ நான் பசங்களை திரும்ப உள்ளே எடுத்தேன்னா மறுபடியும் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அண்ட் வித்தின் ஒரு 5 days சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணுறதுன்றதுலாம் வந்து டிசிப்ளினரி கமிட்டி எடுக்க மாட்டாங்க. 15 days ஆகட்டும் குறைஞ்சபட்சம். நீங்கள் 10th ஆகஸ்ட் வாங்க, உங்கள் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறோமோ வி கேன் காம்பன்சேட் சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க மேனேஜ்மெண்ட். போயிட்டாங்க. கரெக்டாக 10th ஆகஸ்ட் அன்னைக்கு அமுதன் வேற ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு எதுக்கு இந்த இடத்துக்கு பண்ணுறாங்கன்னா, ஏதோ அவர் ஃப்ரெண்டை திட்டினாங்களா, எதுக்கு திட்டினாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு டீட்டெயில் கிடைக்கல மக்கள். என்னன்னா, ஒருவேளை இந்த வெளியே இருந்த பசங்க நீ எதுக்கு நான் தேவையில்லாமல், நீ காலேஜ்குள்ளே நீ இருக்கிறல்ல, ஹாஸ்டலுக்குள்ளே நீ இருக்கிறல்ல, நீ எதுக்கு வெளியே தேவையில்லாமல் வந்து எங்களை பேர்லன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க, நீ ஏன் தேவையில்லாத எங்களை பிரச்சனை மாட்டி விட்ற, நீயே தான் வெளியே வந்த, நீயே தான் கேட்ட, நீயே தான் ட்ரக்ஸு கேட்ட, அப்புறம் எங்களையே மாட்டி விடியா நீ அப்படிங்கிற ஏதாவது ஒரு அஜீஷ் கூட ஏதாவது சிக்கல் போச்சா, அஜீஷை இங்கே இருக்கக்கூடிய சீனியர் பசங்க வந்து கேள்வி கேட்டாங்களா, இல்லை இந்த ட்ரக்ஸை கொடுக்குறவங்க தான் கேள்வி கேட்டாங்களா அப்படிங்கிற தகவல் விசாரிக்கப்பட வேண்டிய தகவல். அதே காவல்துறை விசாரிக்கிறாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க இதில் அஜீஷை இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் ஏதோ திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதன் என்ன பண்றான்னா, இவன் ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போறோம். இடத்துக்கு போய் அந்த இடத்துல வச்சு ஒத்தக்கல் மண்டபம்ன்றாங்க. இந்த ஒத்தக்கல் மண்டபத்தில் அவங்க தங்கி இருந்திருக்கிறாங்க. அந்த பசங்களாம் 4th year பசங்க கூட ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இயர் தங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அங்கே போய் 5 பேர் போய் சேர்ந்து அங்கே உள்ளவங்களாம் போட்டு அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு அங்கே ஏதோ செல்ஃபோனை எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி முடிஞ்சவொடனே அமுதன் தான் அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது அவங்க தெரியுது. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக மார்னிங் 8 மணிக்கெல்லாம், ஏன்னா சொல்லியிருக்கிறாங்க காலேஜில் 11th அன்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 11th ஆகஸ்ட்டு அமுதன் ஸ்கூலை வந்து ரீஜாயின் பண்ணுறதுக்கு, அதாவது சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகிடுன்றதா ரீஜாயின் பண்ணுறதுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறாப்புல. இதே சமயத்தில் இந்த 4th year பசங்க வந்து அமுதனை கூட்டிக்கிட்டு பின்னாடிக்கு வந்துடும் மைதானத்துக்கு கூப்பிட்டு போய், நீ தான் நேற்று வந்து எங்கே அடிச்சேன்னு சொல்லிட்டு இரும்பு கம்பி கட்டையெல்லாம் வச்சு அடிச்சிடறான். அடித்து அவனை கூப்பிட்டு போய் அவன் ரூம்லேயே போட்டு போயிடான். ஸோ அவன் ஹாஸ்டல் ரூமில் போடப்பட்டான். கரெக்டாக 2 மணிக்கு அவனுக்கு வந்து மூச்சு விட முடிய கஷ்டப்பட்டிருக்கான். 3 மணிக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிக்கிறாங்க, டாக்டர்ஸ் சிகிச்சை கொடுக்குறாங்க. நைட்டு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே அவன் இறந்து போயிட்டான்ற தகவல் வெளியாகுது. தென் 10 மணிக்கு மேலே அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நிர்வாகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணப்போ நிர்வாகத்தை உள்ளவங்க போய் பார்த்துட்டு அவன் இறந்துட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க மக்களுக்கு. இப்போது இது நடந்த விஷயம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமுதனுடைய பெற்றவங்க கூட ஒரு சில நபர்கள், அது எவிடன்ஸ் கதிர்மாறு நபர்கள்லாம் வந்து உள்ளே சேர்ந்துட்டு இந்த கல்லூரி படி உள்ளே சேருங்க, ஏன்னா கல்லூரியின் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா குற்றவாளிகள் அப்படின்னா, இந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய 20 பேர் சேர்ந்து தான் அமுதன் அடிச்சு கொண்டுட்டாங்க. ஸோ அப்போ கல்லூரி தான் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். ஸோ அவங்களையும் நீங்கள் வந்து அக்யூஸ்டாக சேருங்க அப்படின்ட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எதுக்கு போராடணும் புரிஞ்சிக்க முடியுது மக்கள். ஏன்னா கல்லூரியை வந்து உள்ளே சேர்த்தா மட்டும்தான் படம் கிடைக்குன்றதை போராடுறாங்க, நிவாரணம் அளிக்கணும் போராடுறாங்க. இதில் மனசாட்சியோட பேசணும் சில விஷயங்கள்லாம். ஃபஸ்ட்டு மனசாட்சியோட பேச வேண்டிய விஷயம்னா, அமுதன் எதற்காக அஜீஷை நைட்டு 11 மணிக்கு 21 ஜூலை கூட்டிக்கிட்டு வெளியே போகணும்? அப்போது எங்கே ட்ரக்ஸு கிடைக்கும், யார் வித்துட்டு இருக்கிறாங்க, எங்கே நான் அவனுக்கு வாங்கி தரவா அப்படின்னு அஜீஷோட பணத்தை வச்சுக்கிட்டு அமுதன் கூப்பிட்டு போனதாகத்தான், இதுதான் அமுதன் கூப்பிட்டு போனான் அப்படிங்கிறதாகத்தான் நாம் விசாரிக்கப்ப தகவலாம் கிடைக்குது. அப்போது இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்கும் பொழுது அமுதன் நல்ல பையனா இல்லை எப்படிப்பட்ட குணம் உள்ள பையன் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல அமுதன் தப்பு இல்லை, நல்ல பையன், ரொம்ப நல்ல பையங்க, அவன் தப்புலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா 21 ஜூலை அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு எதற்காக ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகணும்?
என்ன பர்பஸ் இருக்கு? இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் அமுதன் பெற்றோர். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. ரெண்டாவது பாயிண்ட், சரிங்க 10ஆம் தேதி அன்னைக்கு ரீஒர்க் பண்ணி 11th அன்னைக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட 15 நாளில் அமுதன் எங்கம்மா இருந்தான் அப்படிங்கிறதை அவர்கள் பெற்றோர் கண்டிப்பாக கூற வேண்டும். இங்கே தாங்க இருந்தான், இதான் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறதை ஆதாரப்பூர்வமாக சொன்னாங்கன்னா இன்னும் சூப்பர் தான். ஏன்னா எதுக்கு நம்ம சொல்கிறோம் மக்களே, ஒரு நபர் தப்புன்ட்டாரு, ரைட்டு, தப்புன்றது இயற்கை, விட்டுருங்க, தப்புன்ட்டாரு. இந்த சமுதாயத்தில் அவர் ஒரு சமூகத்தில் பிறந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக அவரை ஏன் இந்த சமுதாயம் குளோரிஃபை பண்ணணும்? ஏன் அவர் நல்லவன்ற குளோரிஃபிகேஷனை கொண்டு வரணும்? ஏன்னால் நல்லவங்க கெட்டவங்க எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்திலும் இருக்கிறாங்க. எதற்காக அவர் குளோரிஃபை பண்ணுறாங்க? ஒரு டீம் உட்காந்தீங்க இப்போ மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான் குளோரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னால் இது என்ன மாதிரியான போக்கு? நாளைக்கு இந்த விஷயம் எல்லாத்துக்குமே பின்பற்றப்படுமா இல்லையா? அப்போ இது என்ன மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையை சந்திக்குது இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள்? அதாவது எல்லாத்துக்கும் நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மாஸ் மென்டாலிட்டி இருக்கும். ஒரு நிர்வாகமாக, அது இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இவங்களும் தப்பானவங்க மட்டும்தான், அவங்க தப்பு தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப தப்பானவங்க, மற்றவங்க பணம் சம்பாரிச்சு வச்சுருக்காங்கன்னா அவங்க ரொம்ப தப்பானவங்க, தப்பான தான் சம்பாதிக்கவே முடியும், அவங்கள்ட்ட இருந்து எப்படிலாம் வந்து பணத்தை பிடுங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள், ஒரு தப்பான எண்ணம் சொசைட்டிக்குள்ள பரவி இருக்குது. இந்த பரவறதுக்கு யாரெல்லாம் வந்து உதவி இருக்கிறாங்க அப்படிங்கிறவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். இங்க எங்க இது நிர்வாகம் சம்பந்தப்படுது? நிர்வாகத்துடைய பார்ட், அவங்களுடைய என்னென்ன பார்ட் இங்க சம்பந்தப்பட்டிருக்கு? இந்த இடத்துல ஒரு தேர்ட் பர்சனை பார்க்குறோம் மக்கள் இந்த கேஸை. இதுல 21 ஜூலை அன்னைக்கு அமுதன் ஏன் வெளியே கூட்டு போனா அஜீஷ்? இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் யாரை கொடுக்க முடியுமா? சம்பந்தப்பட்ட அமுதனுடைய பெற்றோர் கொடுக்குறாங்களா? எதுக்கு வெளியே கூட்டு போனான்? இல்லைங்க அவன் கூட்டு போல, அஜீஷ் தான் கூட்டு போனான் அமுதன் அப்படின்னா எது கூட்டு போனான்? சரி கூட்டிட்டு போயிட்டான், எதுக்கு இவன் கூட போனான்? டிசிப்ளின்டு பர்சன், டீசன்ட் பர்சன், ஒழுக்கமுள்ள பையன், நல்ல பையன், ஏன் போகணும்? ஹாஸ்டலை விட்டு ஏன் நைட் யாருக்கு தெரியாம வெளியே அந்த பையன் போனான்? என்ன காரணம், என்ன மோட்டிவ், என்ன பர்பஸ்? இதில் தான் எல்லா பதிலும் அடங்கியிருக்கு மக்களே. ஸோ இந்த அமுதனுடைய வழக்கு அப்படிங்கிறது நிறைய அமைப்புகள் வந்து திசை மாற்றுறாங்க, மடமாற்றம் செய்கிறாங்க. எல்லாமே எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி மானிட்டரி பெனிஃபிட் மட்டும்தான். ஸோ இது மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக இது ஒரு அமைப்பு செய்கிறாங்கன்றத ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்களுடைய பேச்சு, அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஈஸியாக நமக்கு வந்து கணிக்க முடியும் அந்த விஷயத்தை. ஆனால் மனசாட்சியோடு பேசும் பொழுது அமுதன் வழக்கு, அமுதனுடைய பிரச்சனை, அமுதனுடைய இங்கே இறப்பு அப்படிங்கிறது ஒரு உயிர் போயிடுச்சுங்க. கண்டிப்பாக அது கஷ்டம்தான், நான் யாரும் மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? எதுக்காக 10th ஆகஸ்ட் அன்னைக்கு ஒரு டீமை கூட்டிகிட்டு போய் ஒரு சீனியர் பசங்களை போயிட்டு அடிக்கணும் அமுதன்? இதை இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஏன்னா காவல்துறை 2 பக்கத்துலையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. 2 பக்கமும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னொரு 9 பேர் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பக்கமும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அமுதன் போய் அடிக்கவே இல்லைன்னா எதுக்கு அமுதன் பேர் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் காவல்துறை? நீட் என்ன இருக்கு, தேவை என்ன இருக்கு? எதுக்காக காவல்துறை அப்படி விஷயத்தை பண்ணும்? ஏன்னால் இது எந்தவித ஒரு தேவையுமே இன்ஸ்டிடியூஷனுக்கு கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அவுட் ஆஃப் கேம்பஸ், நாட் இன்சைட் த கேம்பஸ். ஸோ இன்ஸ்டிடியூஷனுக்கு கேம்பஸில் நடந்தால் அவங்களுக்கு வந்து அதை மறைக்கணும், அதை வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் பேரை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் கேம்பஸ்க்கு வெளியே நடந்த விஷயத்தை எதுக்காக இன்ஸ்டிடியூஷன் இதை பொய்யா இப்போ வந்து கட்டமைக்கிறாங்கன்ற விஷயத்தை ஏன் அவங்க பண்ணணும்? என்ன தேவை இருக்கு? ஸோ 10ஆம் தேதி அன்னைக்கு அமுதன் எதுக்கு ஒரு கேங் கூட்டு போயிட்டு 5 பேர் சேர்ந்து போய் அடிச்சாரு? இந்த 2 கேள்விக்குமான விடையை இங்க இருக்கக்கூடிய அமுதனுடைய பெற்றோர் யோசிச்சு பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே அவங்க பையன் வந்து தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாதா மக்களே? ஸோ ஆனால் மனசாட்சியோடு பார்க்கும் பொழுது அமுதன் பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறதை மக்கள் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நினைக்கிறதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.